நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 22/1/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 8ஆம் தேதி, ஜனவரி மாதம் 22ஆம் தேதி, வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 12:30 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று அதிகாலை 2:58 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:33 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 2:33 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:33 வரை பூசம், பின்பு ஆயில்யம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு பகுத்தறிவு மேம்படும் நாளாக இருக்கக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக திட்டிக்குங்க. நல்ல சுப செய்திகள் வரக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்க கொடுங்க. வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். புதிய முயற்சிகளை ஈடுபடுவீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று நீங்க கூடுதல் கவனம் எதிலும் எடுத்துக் கொள்வீர்கள். சொத்து சார்ந்த வழக்குகளில் வெற்றி இருக்கும். தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களால் போற்றப்படுவார்கள். கடனும் தாமதமின்றி கிடைக்குங்க. தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெறக்கூடும். வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகள் அனைத்தையும் விற்பனை செய்து விடுவார்கள். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மன மகிழ்ச்சியுடன் இன்று காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. காதல் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். விட்டு கொடுத்து அமைதியுடன் செயல்படுவது நல்லது. காதலுக்காக இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியுங்க. மாணவருக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கைகூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோ தனமாகிற நிலை கண்டிப்பாக மாறக்கூடுங்க. செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நன்மைகள் தேடி வரக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சிகளில் திருப்பங்கள் உண்டாகக்கூடும். பரணி. இன்று வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். ஏனோ தனமாகிற நிலை கண்டிப்பாக மாறுங்க. சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லும். என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். கிருத்திகை. இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. எதிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாக கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. என்று உங்களுக்கு சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்லக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு காரியங்களை வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று காரியங்களை கண்டிப்பாக அனுகூலம் இருக்கும். பயப்பட வேண்டாம். அதிகாரியிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும். தன லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. உறவினர்கள் நண்பர்கள் வருகையினால் வீட்டில் கூதுகளும் பிறக்க கொடுங்க. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வரவேண்டிய பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். நீங்கள் கேட்காமலேயே இன்று சில விஷயங்கள் நடைபெற கொடுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மேல் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சொந்த பிரச்சனைக்கு கூட தீர்வு கிடைக்கக்கூடும். நல்ல முடிவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் மீண்டும் வேலையில் சேரக்கூடுங்க. என்று பெண்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் கொஞ்சம்
பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எதை செய்வதாலும் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். காதலை பொறுத்தவரைங்க மன கஷ்டம் கொஞ்சம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதல் நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று நீங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீர்கள். எதிர்பாராத தன லாபம் இன்று ஏற்படக்கூடும். உறவினர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். காரியங்கள் அனுகூலம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி, இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வரவேண்டிய பண பாக்கிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. மிருக சிரிச்சம், இன்று நட்பு பகையாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சில் கவனம் கொள்வது நல்லது. வீட்டில் குதூகலம் பிறக்கக்கூடிய சூழல் இருக்கும். அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வருகினால் வீட்டில் குதூகலம் பிறக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்க கொடுங்க. மிதுனம் மிதுனம் ராசினியர்கள், இன்று பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்கள் நடைபெற கொடுங்க. எதிலும் பொறுமையுடன் யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று உங்களுக்கு நிறைவாக இருக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. பெரியவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. நல்லதொரு புரிதல் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிள்ளைகளாலும் பெருமை ஏற்பட கொடுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய பங்குதாரர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். மறைந்த பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடும். தொலைந்து போன பொருட்கள் கையில் கிடைப்பதனால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அரசு ஊழியர்கள் சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளின் கண்டிப்புக்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. தொழிலதிபர்கள் நினைத்தபடி புதிய ஒப்பந்தங்களை ஈட்டுவீர்கள். என்று எதிர்பார்த்தபடி எல்லா பலமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதல் அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்கள் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம், இன்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். குடும்பத்திலும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். கடித தொடர்புகள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிலும் பொறுமையுடன் சிந்தித்தால் வெற்றி ஏற்படக்கூடும். திருவாதிரை, இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். யதார்த்தமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். நல்லதொரு அனுகூலம் உண்டாக கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. மன தெளிவு உண்டாக கூடும். புனர்பூசம், கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு தகுந்தாற் போல் அமைந்துவிடக்கூடும்.
புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிந்தனை பலம் பெருகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசி நேயர்கள். இன்று நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிலும் பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்பட வேண்டும். அடுத்த ஒரு பிரச்சனைகளை மட்டும் தலையிட வேண்டாம். மகிழ்ச்சியான நாள் என்றே கண்டிப்பாக சொல்லலாம். திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்க கையில் உள்ளது. அலுவலகத்தில் பணிகளை இன்று திறமையாக சமாளித்து முடிவீர்கள். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்தாலும் வெற்றி பெறுவீர்கள். பணியாளர்கள் உங்களுக்கு அன்புடன் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொடுக்க கொடுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாகத்தான் கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். வியாபாரிகள் புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். கடித தொடர்புகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடுங்க. புதிய முயற்சிகளை நீங்க தாமதித்தாலும் செய்ய வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அவசரம் காட்டினால் இன்று கொஞ்சம் நஷ்டத்தை கொண்டு வரக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். நம்பிக்கையுடன் போராடுங்கள், உங்களுக்கான வெற்றி நிச்சயம். பெண்கள் இன்று முழு முயற்சியுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குங்க. போக போகத்தான் சரியாகும். காதலுக்காக இப்போதைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம். என்று மாணவர்கள் இல்லத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தை அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வியை தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாம். படிப்பில் மட்டும் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் உருவாக்க கொடுங்க. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. மனப்பக்குவம் என்று ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. நல்ல செயலை பெற விமர்சனம் செய்வார்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். வெற்றிக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்று மனதிற்கு மகிழ்ச்சிக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். அரசாங்க வகையில் நடக்க வேண்டிய காரியங்களை வெற்றி இருக்குங்க. துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு நல்ல காரியங்கள் ஏற்பட கொடுங்க. சிம்ம ராசினியருக்கு பிள்ளைகள் வழியில் நல்லதொரு செய்திகள் வரக்கூடும். சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உற்சாகத்துடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். உறவினர்கள் மற்றவர்கள் அனைவரும் ஆதரவாக இருக்க கொடுங்க. உடல்நிலையில் மிகவும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கட்டுப்பாடான உணவு பழக்கத்தை நீங்க மேற்கொள்ள வேண்டும். மருத்துவ செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து பின்னர் சரியாக கூட்டும். தொழிலதிபர்கள் சந்தையில் அதிக போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெறக்கூடும். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்குங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கைகூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்ள வேண்டும். சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும். நமக்கு மட்டும் நல்லது நடக்கவில்லை என்ற இயக்கம் போக போக சரியாகுங்க.
முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடுங்க. என்ற பேச்சை குறைத்துக் கொண்டு எதிலும் பணிகளை விரைவாக செய்து முடித்தால் வெற்றி ஏற்படக்கூடும். பூரம் மனதிற்குள் அன்பு வெளிப்படக்கூடுங்க. காரியங்களை எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சுயமரியாதை கண்டிப்பாக கூடும். இன்று நட்பு ரீதியில் உங்களுக்கு சிரமங்கள் விலகி செல்லக்கூடுங்க. கடந்த கால நினைவுகளை மூழ்கி காணப்படுவீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். செயல்பாடுகளை வேக வேகமாக செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்கும். உத்திரம் நன்மைகள் தேடி வரக்கூடும். காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக கண்டிப்பாக காணப்படுவீர்கள். இன்று வெளி உலக தொடர்பை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். நாள்பட்ட வியாதிந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. சிரமங்களும் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. இன்று முக்கிய பொறுப்புகள் உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். விறுவிறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதிய வேலை கூட உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கன்னி கன்னி ராசினியர்கள் இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பொருள் வரவும் உண்டாகக்கூடும். அரசாங்க வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்டக்கூடும். சிலருக்கு புத்தாடை அணிகளும் அடையக்கூடிய சூழலும் இருக்கின்றது. யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடுங்க. அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் முயற்சிக்கேற்ற வரவை பெறுவீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். வழக்குகளை உங்களுக்கு வெற்றி கிட்டுங்க. உங்களை பெருந்தி சென்ற சொந்தம் திடீரென வந்து உங்களை அன்பு பாராட்டக்கூடும். சிலர் உங்களிடம் பணம் கேட்டும் தொந்தரவு செய்யக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும். பெண்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்லதொரு அமைப்பினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். குழப்பம் இருக்கும். காதலில் நீங்கள் தான் அமைதி நிலையை அடைய வேண்டும். தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பொறுமையுடன் கையாளுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக எதிலும் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நேரத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தெரிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்ற உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று மனம் போல வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார வெறித்தீண்டு ஏற்படக்கூடும். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். அஸ்தம் பொதுநல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அரசியல் பாதையின் நட்பின்றி ஏற்படக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. காலப்போக்கில் எல்லாம் சரியாக கூடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சித்திரை காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் வரக்கூடும். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். அனைவரும் பெருமைப்படுவதுமாக நடந்து கொள்வீர்கள். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். கவன நடைமுறை பின்பற்றுங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள் என்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் கொடுங்க. வியாபாரத்தை தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். என்று தொழில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்தி கொடுக்கும். பேசும்போது மட்டும் கவனம் இருக்கட்டும். எதிலும் பொறுமை இருப்பது அவசியம். தொழிலதிபர்கள் தங்கள் தொழில் நினைத்தபடி மாற்றங்களை செய்ய முடியுங்க. வியாபாரிகள் போட்டி போட்டு விற்பனைகளை ஈடுபடுவீர்கள். எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள்.
விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். துலாம் ராசினருக்கு கையில் காசு பணம் புழங்கக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் நல்ல முடிவு எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். காதலுக்காக இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க பாருங்கள். என்று மாணவர்கள் நடக்கும் காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. கல்வியில் உங்களால ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்ற உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சுறுசுறுப்பு கண்டிப்பாக உருவாகும். என்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. சுவாதி. இன்று நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். யாரும் இல்லாத இடங்களுக்கு செல்ல வேண்டாம். என்று கூட்டு பிரார்த்தனை உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு வாடகை மூலம் வருமானம் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சித்திரை. என்று மன அமைதி கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். சில விஷயங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்ற சிக்கல்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். திருப்பங்களை ஓரளவு கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக என்று அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அனுகூலமான நல்ல தகவலும் வரக்கூடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்குங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். பொருள் வரவுக்கு வழி உண்டாக கொடுங்க. என்னை விருச்சிகம் ராசினியர்கள் அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகளை வெற்றி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். பேசும்பொழுது பொறுமை என்பது அவசியம். தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழல் ஏற்பட கொடுங்க. மாற்றங்களை உணரக்கூடியவாக இருப்பீர்கள். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. விற்பனையாளர்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். என் குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. மன வலிமை கூடும் நாக இருக்கக்கூடும். இன்று மதிய வேலை கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். தொட்டது ஓரளவு துளங்கும் நாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று குழப்பங்கள்ல முடிவு கிடைக்கக்கூடும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்ற முக்கிய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. யதார்த்தமான நிலையில் இன்று காணப்படுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. நீங்கள் உங்கள் வேலை ஒன்று இருப்பது மிக சிறப்பு. மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. யதார்த்தமான நிலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற சிக்கல் இருக்கும். அலுவலகத்தில் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை. இன்று நீங்க மனம் தளராமல் செயல்படுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். என்று மதிய நுட்பத்துடன் வெளிப்பட கொடுங்க. உங்களை பற்றி தவறாக எண்ணம் கொண்டவர்கள் இப்பொழுது நட்பு பாராட்ட கொடுங்க. உங்களை பற்றிய நல்ல புரிதல் இருப்பதினால் நல்ல வேலைகளை ஒப்படைப்பார்கள். நீங்களும் சரியான முறையில் அணுகி அதனை செய்து கொடுப்பீர்கள். என்று நல்ல மனசுக்கு நல்லது கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். கொடுத்து வாக்குறுதியை இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள்.
தேவையான பணம் இருப்பதனால் திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முன்பின் யோசனையை ஏற்றுக்கொண்டு எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது என்று அலுவலக வாய்ப்புகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசினியர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அலட்சியம் காட்டாமல் தனது பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அதிகாரிகளுடைய பாராட்டுகளை கண்டிப்பாக பெற முடியும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். நுணுக்கங்களை பற்றிக்கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. கொடுத்த வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளின் உயர்கல்விக்கான செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகத்தில் உங்களுக்கு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். காரியங்களை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று மனம் போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காதல் உங்களுக்கு பிடிக்காத புதிர் போல் இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாகுங்க. காதலை விட்டுக் கொடுப்பதும் அமைதி காண்பதும் மிக நல்லது. பதட்டம் வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவருக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். சுய கௌரவம் மேலோங்குங்க. சுறுசுறுப்பு எதிலும் உண்டாகக்கூடும். போராடும் இன்று நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமருங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் இன்று நீங்க சிறப்பாக செயல்படுவது மிக நல்லது என்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து செயலாற்றுங்கள், அது போதுங்க. உத்திராடம் என்று உங்களுக்கு நல்ல மனசு வெளிப்படக்கூடும். காரியங்களை சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றி கொடுக்கும். சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. சிலருக்கு புதிதாக வீடு கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று நீங்க நம்பிக்கைக்குரியவர்களை கையில் வைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். இன்று பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. மன வலிமை கண்டிப்பாக இருக்கும். பகை ஏற்படுத்தியவர்கள் தானாக விலகி செல்ல கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். பணம் வந்த நிமிடத்திலேயே செலவாகக்கூடிய சூழல் இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்குங்க. தேவையான பணம் இருப்பதினால் திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளித்து விட வேண்டும். புதியவரின் அறிமுகம் கிடைக்கும். ஆதாயமும் ஏற்படக்கூடும். கோவில் விசேஷங்களை முன்னிட்டு நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத வகையில் உறவினர்கள் வருகையும் இருக்கக்கூடுங்க. அதனால் மகிழ்ச்சியும் கலைக்கட்டும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடுங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். நல்லபடியாக எல்லாம் நடைபெறக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக வந்து நீங்கும். உத்தியோகத்தில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொழிலதிபர்கள் புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்பட வேண்டுங்க. கவலையில மறந்து நீங்க செயல்பட வேண்டும். என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். முடிவில் கூட குழப்பமாகத்தான் இருக்கும். இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். போக போக எதையும் எடுக்க பாருங்கள் என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். செயல்பாடுகளை கண்டிப்பாக வேகம் கொடுங்க. மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. போட்டி போட்டு இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். முயற்சிகள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். இன்று உங்களுக்கு மதிய நுட்பத்துடன் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். இன்று எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். எதிர்பாராத வகையில நல்லது ஏற்படக்கூடும். காரிய வெற்றியும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். புதியவரின் அறிமுகம் கிடைக்கக்கூடுங்க. ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். தேவையான பணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். செலவுகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றும் என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நான் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் இருக்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். தடைப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புதியவரின் அறிமுகம் கிடைக்கக்கூடுங்க. ஆதாய பணவரவு இன்று ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி இருக்குங்க. சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கும்பம் ராசினியர்கள். என்று கொஞ்சம் தடபுடலாக காணப்படுவீர்கள். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் மட்டும் தெளிவு வேண்டுங்க. எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் உங்களால ஜெயித்து விட முடியும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். கடந்த கால சிந்தனைகளை மூழ்கி காணப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் மிக தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இன்று ஆதாய பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிலுவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. யோகோபித்த வரவேற்பை இன்று பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மதில் மேல் இருந்த நிலை மாறி கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. இன்று கும்பம் ராசினியர்கள் வேலையின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அனைவரும் உங்களை பார்த்து பாராட்ட கொடுங்க. குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் விலகி செல்லக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நினைத்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. நல்லதொரு மாறுதலை அடைய முடியும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் ஒன்று சேரக்கூடும். இயல்பான முறையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். கவன நடைமுறையை இன்று பின்பற்றுவீர்கள். இன்று இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நண்பரிடம் இருந்து நல்லதொரு செய்திகள் வரக்கூடுங்க. பெண்கள் குழப்பமான சூழ்நிலையில் காணப்படுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். பெண்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல நீங்க அமைதி நிலையை அடைய வேண்டும். காதலை பொறுத்தவரை நீங்க இல்லத்தில் பேசி முடிவு காண்பது மட்டுமே சிறப்பு என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேற முடியுங்க. கல்வியில சிறந்து விளங்க முடியும். அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்று நல்ல இடத்திற்கு கண்டிப்பாக செல்ல முடியுங்க. வெளிநாடு சென்று கல்வி பயிலக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கக்கூடும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். ஆபிட்டம். என்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்துடன் செயல்படுவீர்கள். அபார திறமை கொண்டவராக காணப்படுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. என்று யதார்த்தமான சூழல் வெளிப்படக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். நட்பால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். பகையை மறந்து செயல்படுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். போராட்டாத்தி. இன்று நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். செல்வ செழிப்புடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு பெரிதும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். சிலருக்கு வீடு மாற்றம் எண்ணற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள்.
இன்று நீங்க எதிலும் வலிமை மிக்கவராக காணப்படுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கவலையை மறந்து கண்டிப்பாக செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். புதியவர்களின் அறிமுகம் ஏற்படக்கூடும். அதனால் உங்களுக்கு ஆதாயமும் நன்மையும் ஏற்படக்கூடும். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. சிலருக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மதியத்திற்கு மேல் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. நல்லபடியாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக வந்து நீங்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடுங்க. தொழிலதிபர்கள் புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சிலருக்கு பணியின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படக்கூடுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவாக இருக்க பாருங்கள். தேவையான பணம் இருப்பதினால் தேவையான சிந்தனையும் கண்டிப்பாக இருக்கட்டும். செலவழி கட்டுப்படுத்தினால் சேமிப்பு உயரும். தொழில் மார்க்கமாக சில பயணங்களை மேற்கொள்வீர்கள். பைனான்ஸ் போன்ற துறைகளில் கூட லாபம் ஏற்படக்கூடுங்க. திடீர் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். என்று நீங்க அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் என்று கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு எதிலும் கூடுதல் முயற்சி எடுத்தால் வெற்றி இருக்கும். சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. பெண்கள் என்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். காதலில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். பதட்டம் வேண்டாம். குழப்பம் வேண்டாம். அமைதியுடன் எதையும் செயல்படுத்துங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவ கண்மணிகள் படிப்பில் அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். எதையும் திறமையாக எதிர்கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். என்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். துரிதமாக இன்று பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. வெகு விரைவாக பணியில் இன்று நீங்க ஈடுபட முடியும். இன்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. மன வலிமை கூடும் நாக இருக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. நினைத்தபடி வாழ்க்கை உங்களுக்கு சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லும் நான் சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி மிகவும் நெறிமுடன் காணப்படுவீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மகிழ்ச்சி மிகுந்த சூழல் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகள் உரியதாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ரேவதி மனம் கொஞ்சம் கவலையாக ஓடிக்கொண்டிருக்கும். காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. பதட்டம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். என்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடும். இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.